ஹாய் கைஸ், வெல்கம் டு நீட் டாப்பர் ஸ்ட்ரிக்ஸ். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, லோ கேட்டகரி ஸ்ட்ரிக்ஸ் பட் ஹை டிஎன் பெர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 7 நம்மளுக்கு ஆந்திர பிரதேசத்தினுடைய அந்த மெரிட் லிஸ்ட்டு அந்த எம்சிசி போர்ட்டில் அப்லோட் பண்ணுறதுக்காண்டி மெரிட் லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டு அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு குட் நியூஸும் ஆல்சோ. பட் இது நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கான லைக் பட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? டன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசிலேருந்து நேற்று மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அனலைசிஸ் எடுத்து பார்த்தேன். எப்பயுமே எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசனுடைய பெர்ஃபார்மன்ஸும் டிஎன்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட நியர்லி ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இந்த தடவை பாருங்களேன், ஆந்திர பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸு ரொம்பவே ஓரளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லலாம், ஆவரேஜுக்கு கீழேன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 600+ பார்த்தீங்க அப்படின்னா 77 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகேவா? 77 ஸ்டூடெண்ட்ஸ். 551லேருந்து 600 பார்த்தீங்க அப்படின்னா 356 ஸ்டூடெண்ட்ஸ். 501லேருந்து 550 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 1303, ஓகே, 1303 பேர் இருக்காங்க. 451லேருந்து 500க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2857 பேர் இருக்காங்க. 401லேருந்து 450க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3854 பேர் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் தெளிவாக கவனி, ஆந்திர பிரதேஷோட தான் சொல்கிறேன். இதை எல்லாத்தையும் டபுள் பண்ணு, அதுதான் தமிழ்நாடோட தான் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் டபுள் பண்ணு, இது நியர்லி 148 ஸ்டூடெண்ட்ஸ் 600+ இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்து அப்படின்னா நியர்லி 500+ நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 551லேருந்து 600 இருப்பாங்க. மிச்சது எல்லாமே டபுள் தான், மிச்சது எல்லாமே என்ன தான் டபுள் தான், ஓகேவா? மிச்சது எல்லாமே என்ன தான் டபுள் தான், ஓகேவா? டன்னா? ஏன்னா ஓகே, ஓகேவா? கண்டிப்பாக இது எல்லாமே என்ன தான் நம்மளுக்கு டபுள் தான், ஓகேவா? கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம டிஎன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை இது டபுள் தான். எவ்ரி இயர் பெர்ஃபார்மன்ஸ் ஆந்திர பிரதேசோடைய பெர்ஃபார்மன்ஸும் இதுவும் ஏற்றத்தால் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். பட் இந்த தடவை அவங்க ஆவரேஜுக்கும் கீழே போயிட்டாங்க. அப்போ டிஎன்னுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுலே வெல் அண்ட் குட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை நினச்சி எதுவும் பயப்படாதீங்க, ஜஸ்ட் இது உங்களுக்கு டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் சொல்லியிருக்கேன். ரேங்க் லிஸ்ட் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த இது கண்டிப்பாக வந்துடும். இப்போ நம்ம சொல்கிறோமா 600+ அப்படிங்கிறது 148 மெம்பர்ஸ்க்கு. 551லேருந்து 600க்கு மேலே பார்த்தீங்கன்னா 500+ இருப்பாங்க. 501லேருந்து 550க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2600+ இருப்பாங்க. 551லேருந்து 500க்குள்ளே பார்த்தீங்கன்னா 5200 பேர்கிட்ட இருப்பாங்க. 401லேருந்து 450க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 7600 பேர்கிட்ட இருப்பாங்கன்றோம்ல. இது மேபி ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆகலாம். ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆகலான்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நியர்லி கவனிச்சுக்கோ, இங்கே 2600ன்னு நம்ம சொல்கிறோம்னா இது 2300 இருக்கலாம். அந்த மாதிரி சொல்ல ஸ்லைட்லி தான் டிக்ரீஸ் ஆகும். இப்போ 5200 சொல்கிறேன்னா இங்கே 5000 இருக்கலாம். பட் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ நான் சொன்னதை விட அதிகமாகவும் இருக்கும். 450ல் இருந்து 500ல் இருந்து 400க்குள்ளே இருக்கக்கூடிய, ஐ மீன்ஸ் 400 to 500க்குள்ளே இருக்கக்கூடிய ரேஞ்சோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே டோட்டல் போட்டிருக்கேன். இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 or 200 மெம்பர்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. பட் இது கேட்டகரியில் போடல, நான் டோட்டலாக போட்டிருக்கேன். டிஎனில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டகரியில் போல் டோட்டலாக போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, ஆனால் இவ்வளோ சீட்ஸ், இப்போ இவ்வளோ மெம்பர்ஸ் சொல்லிட்டீங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டிங்க. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப லோ தானே. 7.5க்கும் சரி, 92.5க்கும் சரி, எல்லாத்துக்குமே லோ தானே. அப்போ எப்படின்னு தெளிவாக கவனி. இந்த இடத்துல தான் நீ நல்லா தெளிவாக கவனிக்கணும். நீ நினைக்கிறீங்க 5050 சீட்ஸ் இருக்குது, ஸோ நியர்லி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணவே கூடாது. கேட்டகரி சீட்ஸ் தான் கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் பிசியில் வரீங்கன்னா பிசி சீட்ஸ், எம்பிசியில் வரீங்கன்னா எம்பிசி சீட்ஸ், எஸ்சியில் வரீங்கன்னா எஸ்சி சீட்ஸ்,
எஸ்சி ஏல வரீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதை மட்டும் தான் நீங்கள் இங்கே கேல்குலேட் பண்ணால் அந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். அந்த சீட்டு தான் உங்களுக்கு ரேங்க். அந்த ரேங்க்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வெல் அண்ட் குட்டாக உங்களுக்கு சீட்டு வந்து கன்ஃபார்ம் 100% அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, 100ல் 200%னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து மோர் சேஃபஸ்ட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து எதனாலனே அப்போ வந்து சம்டைம்ஸ்லாம் வந்து எம்பிசினுடைய ரேங்க் வந்து 1100 கிட்டலாம் போகுது, 1080 கிட்டலாம் போகுதுன்னா அதில் ஆல் இந்தியா கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சிஎம்சி வெள்ளூர் எடுத்து போயிருப்பாங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் ஜிப்மர் அந்த மாதிரி போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நீலகிரி காலேஜஸ் கிடைக்குது, நான் ராமநாதபுரம் காலேஜஸ் கிடைக்குது, அதுக்கு பதிலாக நான் பிஎஸ்ஜி வெல் அண்ட் குட் காலேஜ் எடுத்துக்கிறவங்களும் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ரேங்க் கீழே இறங்கி வருது. அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 1215 சீட்ஸ் தான் இருக்குது, பிசிக்கு 1039 சீட்ஸு, பிசிஎம்க்கு 137, எம்பிசிக்கு 784, எஸ்சிக்கு 593, எஸ்சிஏக்கு 113, எஸ்டிக்கு 39 சீட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு 3950 சீட்ஸ் தான் இருக்குது. அப்போ 5050ன்னு சொன்னீங்கன்னே அது ஆல் இந்தியா கோட்டா போயிருச்சு அண்டு 7.5 போயிருச்சு. ரெண்டும் போக மிச்சம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 3950 சீட்ஸ் இருக்குது. அதுலேயும் 79 சீட்ஸ் வந்து யாருக்கு போகுது? ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு போகுது. நம்மளுக்கு யாருக்கு போகுது? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போய் 3871 கிட்ட வருது. இதில் இன்னுமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு போகும், பட் அது வந்து இயர் பை இயர் சேஞ்ச் ஆகிறனால நம்ம வந்து ஒரு காமனான ஒரு ப்ரிடிக்ஷனில் 79 சீட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ 3871 சீட் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்குள்ள ஜென்ரல் கேட்டகரி 92.5%க்கு வருது. ப்ரைவேட் காலேஜஸ் பாருங்கள், ப்ரைவேட் காலேஜில் வந்து எந்த ஒரு ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸும் போகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா சீட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா எதுவுமே ப்ரைவேட் காலேஜ்லேருந்து போகாது. பியூர் அண்ட் ஒன்லி 92.5%க்கு இருக்கும், அண்ட் 7.5%க்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஓசிக்கு 565 சீட்ஸு, பிசிக்கு 483 சீட்ஸு, பிசிஎம்க்கு 64 சீட்ஸு, எம்பிசிக்கு 364 சீட்ஸு, எஸ்சிக்கு 275 சீட்ஸு, எஸ்சிஏக்கு 53 சீட்ஸு, எஸ்டிக்கு 19 சீட்ஸு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1823 சீட்ஸு. இது இல்லாமல் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் 20 சீட்ஸ் இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜில் 20 சீட் நம்மளுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டாப் ஸ்கோர் எடுத்தவங்க கண்டிப்பாக கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த 20 சீட்ஸ் எந்த கேட்டகரியில் போகிறாங்களோ அந்த கேட்டகரியில் ரேங்க் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் அண்ட் ஒன்லி ஃபீஸை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா போய் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் 13 to 14 கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெசேஜ்லாம் எனக்கு வருது. அதேமாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் ஆல்சோ நீங்கள் போய் ஒன்ஸ் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சோன்னே ஜஸ்ட் உடனே போய் ஜாயின் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு 1 வீக் டைம் தருவாங்க. அந்த 1 வீக்கில் ஃபஸ்ட்டு டே போயிட்டு உங்களோட எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீஸ் கொட்டேஷன் கேளுங்க. ஃபீஸ் இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, ஃபீஸ் கொட்டேஷன் வேணும்னு கேளுங்க. ஓகேங்களா, என்னென்ன ஃபீஸ் என்னென்னங்கிறது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நிறையா பேர் 11 லட்சம் 12 லட்சம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால் தெளிவாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகிருச்சு, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுனாலும் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் போய்ட்டு ஃபீஸ் கொட்டேஷன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரை 13 lakhs கிட்ட கலெக்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டுக்கோங்க. ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 83 சீட்ஸ் இருக்குது, பிசிக்கு 71 சீட்ஸு, பிசிஎம்க்கு 9 சீட்ஸு, எம்பிசிக்கு 54 சீட்ஸு, எஸ்சிக்கு 41 சீட்ஸு, எஸ்சிஏக்கு 7 சீட்ஸு, எஸ்டிக்கு 3 சீட்ஸு, டோட்டலாக 268 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஓகேங்களா, டன்னா. பட் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் முன்னாடி ஹாஸ்டல் ஃபீஸ் அண்டு டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து டைரெக்டாக அங்கே காலேஜஸ்னுடைய ரிசப்ஷன்லேயே நான் வந்து கொட்டேஷன் வாங்கி அது மூலிமா எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக போகிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ப்ரிடிக்ஷனில் டைரெக்டாக காலேஜஸ்லேயே வந்து நான் வந்து கால் பண்ணி கேட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபீஸஸ் கேட்டு நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. இஎஸ்ஐசி கேகே நகரில் பார்த்தீங்க அப்படின்னா 28 சீட்ஸ் இருக்குது, ஓசிக்கு 24 சீட்ஸ், பிசி 3 சீட்டு, பிசிஎம், எம்பிசிக்கு 18 சீட்டு, எஸ்சிக்கு 14 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, டோட்டலாக 91 சீட் இருக்குது. பார்க்கும்போது சீட்டினோட எண்ணிக்கை பெருசாக தெரியும். ஆனால் வந்து அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜுன்னு பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து தலை சுற்றிடும். என்ன இவ்வளோ தான் இருக்கா சீட்டு அப்படின்ட்டு. மொத்தம் 5050 சீட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எம்பிசினுடைய சீட்டை பாருங்கள், 784 சீட்டு தான். இதுக்குள்ளே நீ இருக்கணும்.
இருந்துன்னா மோர் சேஃபஸ்ட் 1000% சேஃபஸ்ட். ஓகேங்களா, இந்த சீட்டுக்குள்ளே உங்கள் ரேங்க் இருக்குன்னா ரொம்ப சேஃபஸ்ட். ஆனால் இப்போ 7.5 இருந்தால் என்னானே ஓசிக்கு 99 சீட்டு ப்ளஸ் 2 சீட்ஸ் வந்து இஎஸ்ஐசி கேகே நகர். பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 85 சீட் இருக்குது ப்ளஸ் இஎஸ்ஐசி கேகே நகரில் 2 சீட்ஸு. 11 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மல் கவர்மெண்ட் காலேஜஸ், பட் இஎஸ்ஐசி கேகே நகரில் சீட் இல்லை. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 சீட் இருக்குது ப்ளஸ் இஎஸ்ஐசி கேகே நகரில் சீட் இல்லை. எஸ்சிக்கு 48 சீட் இருக்குது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில். ஒரு சீட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இஎஸ்ஐசி கேகே நகரில் இருக்குது. எஸ்சிஏக்கு 9 சீட்டு மொத்தம் நார்மல் காலேஜஸில், 0 சீட்ஸ் ஃபார் இஎஸ்ஐசி கேகே நகர். எஸ்டிக்கு 3 சீட்ஸ் இருக்குது, இஎஸ்ஐசி கேகே நகரில் சீட்டு கிடையாது. டோட்டலாக 319 சீட்டு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. 7 சீட்டு இஎஸ்ஐசி கேகே நகரில் இருக்குது ஃபார் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ப்ரைவேட் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு 46, பிசிக்கு 39, பிசிஎம்க்கு 5, எம்பிசிக்கு 30, எஸ்சிக்கு 23, எஸ்சிஏக்கு 4, எஸ்டிக்கு 1 சீட்ஸ்ன்னு சொல்லி டோட்டலாக 148 சீட்ஸ் இருக்குது. 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய இயர் பை இயர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஹையஸ்ட். பட் சீட்ஸினோட எண்ணிக்கை பாருங்கள் 319, 148, நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 480க்குள்ளே தான் இருக்குது சீட்ஸினோட எண்ணிக்கை. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய குவாலிஃபிகேஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது 1000+ கிட்ட தாண்டி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஏபி ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தவரை நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து கட் ஆஃப் கம்மியாகும், இன்னுமே கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பட்டு எப்படி சொல்கிறது, ஏன்னா வந்து இந்த ஏபியினுடைய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சாலும் கூட இன்னொரு நல்ல நியூஸ் நான் சொல்கிறேன் நினைக்கிறேன், பட் நம்ம கனவு காணுவோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இந்த ஏபியினுடைய நியூஸ் இந்த இது நம்மளுக்கு கிடைச்சாலும் கூட அசால்ட்டாக கட் ஆஃப்லாம் 450 கிட்ட வரும். ஓகேவா, பட் இது கிடைக்கணுமே, கிடைக்காது. ஏன்னா 600+77 பேருன்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு இன்ஸ்டியூட்லேயே கிட்டத்தட்ட 40 பேர்த்துக்கிட்ட 600+ இருக்காங்க. அப்போ மிச்ச இன்ஸ்டியூட்டில் எங்கிட்ட போய் கால்குலேட் பண்ணுறது, புரியுதா? ஸோ அதனால் ஏபியினுடைய ரிசல்ட் வந்துச்சு. இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசனுடைய ரிசல்ட்டே நம்மளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட நியர்லி வந்துச்சுன்னா 450 கிட்டலாம் பிசி கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு வரும். ஆனால் வரதுக்கு சான்சஸ் இல்லை, 200% இல்லை. பட் நம்மளுக்கே பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். இதுலேருந்து எல்லாத்தையும் டபுள் பண்ணு, அதுதான் தமிழ்நாட்டினுடைய மெரிட் லிஸ்ட்டாக இருக்கும். செக் வேணால் பண்ணி பார்த்துக்கோ. அதுக்குன்னு அக்யூரேட்டெல்லாம் ஏறத்தாழ தான் சொல்ல முடியும், அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ சீட்ஸு, எப்படி நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக பார்க்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.